நாம் சரியா எழும்பினால் கடைசி கால ஊழியமாக இது இருக்கும். அப்படின்னு புரியுதா? யாருமே செயல்படாத காலகட்டத்தில் என்ன செய்வார்? ஒண்ணு என்னையும் பகிரங்கமா பயன்படுத்துவார், எதிர்ப்பின் மத்தியில பயன்படுத்துவார், கடினத்தின் மத்தியில பயன்படுத்துவார். சோ அதனால என்ன செய்யுங்க, நீங்கள் உறுதியா இருந்து என்ன செய்யணும்? துணை இருந்து செபிக்கணும். எப்பவுமே உங்களையும் உங்க சுயநலத்தையும் ஓட்டுனது போதும். இனிமேலாவது என்ன செய்யுங்க, கொஞ்சமாவது என்ன பண்ணுங்க, சத்திய மக்களுக்கு போகணும், நான் திருந்தணும், 4 பேருக்கு உண்மையா இருக்கணும், நல்ல எண்ணத்தோடு என்ன செய்யுங்க. இனிமேல் பிரயாணிங்கள். உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார், உங்கள் கஷ்டங்களை அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. சுயநலம் தான் இன்னைக்கு நம்மளை என்ன பண்ணி இருக்கிறது, இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கிறது. நீங்க ஆண்டுடைய அன்பை பறைசாற்றுங்கள். அவர் உங்களை கனப்படுத்த வல்லமையுள்ள தெய்வமா இருக்கிறார். சரியா? இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்? நீங்க உணர்வடையணுன்றதுக்காக தான். ஏன்னா ஒவ்வொரு காரியத்துக்கும் எப்படி எப்படியோ என்ன செய்யறாங்க. ஒரு ஒரு சின்ன பாப்பா நினைக்கிறேன், அது என்ன பண்ணுது, நான் அபிஷேகத்தை பத்தி என்னால் நிக்க முடியல அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா அபிஷேகம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த அபிஷேகம் உனக்குள்ள வந்தா பரிசுத்தம் வந்துடும், விடுதலை வந்துடும். ஆனா அந்த பாப்பா பாத்தீங்கன்னா பயங்கரமா இருந்தது அந்த வீடியோவில். அப்படியே அபிஷேகத்தில் நிரப்பினாரு அப்படி சொன்ன உடனே பால் தினுங்கிற பையன் என்ன செய்யறாரு, ஓ ஆண்டவர் இது பண்ணாரா, ஓகே. ஒரு நாள் ஆகுது அந்த பிள்ளைகிட்ட பரிசுத்தாவை நிரப்பிச்சு, நீ இப்ப எப்படி இனிமேல் இருக்கணும் உனக்கு உணர்வு வந்துதான் கேட்டு இருந்தேன்னு வை. அந்த வாலிப பெண் என்ன பண்ணிருக்கோம், நல்லவனும். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, ஆண்டவர் உள்ளத்தை மட்டும் பார்க்கிறாருன்னு இல்லை. உள்ளம் சரியா இருந்தா வெளிப்புறம் என்ன ஆகும், அபிஷேகம் உனக்குள்ள சரியா இருந்துட்டுன்னா, நீ நான் சொல்றேன்ல உனக்கு குறை சொல்ற அதெல்லாம் நீயே மாத்திக்குவே. அபிஷேகம் சரி இல்லாதனாலதான் நாங்க சொல்ல வேண்டிய நிலைமை, அப்புறம் அது குறையாக மாறுது இல்லையா? ஆனா இந்த அபிஷேகம் உனக்குள்ள கரெக்டா நிரம்பி இருந்ததுன்னு வையே, அவரே உனக்கு சொல்றாரு, இதை செய்யாது, இது ஒழுங்காரு, இப்படி பண்ணு அப்படி பண்ணு. என்னைக்கு அதுவே உணர்வு தங்ஸ்ல பேசினேன் அப்படின்னும் போது மாய்மால வித்தை காட்டுகிற ஊழியத்தை நமக்கு அவர் கொடுக்கவில்லை. நான் ஏன் சொல்றேன்னா, உங்களை குறை கூறுவதற்காக இல்ல. ஒரு ஊழியக்காரனை குறை கூறுவதில் தப்பு கிடையாது. ஏன் தெரியுமா, நாங்களாம் யாரு, ஒரே பதவியில் இருக்கிறவங்க. ஆனா நீங்க அதை செய்தீர்களானால் அது வேற மாதிரி போகும். புரியுதா இல்லையா? அரசு ஊழியர்களோடு பேசினால் அது பிரச்சனை கிடையாது. அவன் பாத்திருக்கியா, சட்டசபையில அடிச்சுக்குவான், ஆனா கேஸ் போட்டானா, கேஸ் போட மாட்டான். என்னது டவுசரை உருவிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஸ் போட்டாங்களா, மாணவங்க படுத்திட்டானுங்க, ஏன்னா அங்க செல்லுபடி ஆகாது. அதே போல நீங்க என்ன தனக்குடைய மீட்டிங் நடக்கிறது அப்படின்னு அதுக்குள்ள அடிச்சுக்கிறான், கேஸ் போடுவாங்களா? ஒண்ணுமே நடக்காது. ஏன்னா அங்கே சரிசமத்துல இருக்கும், அதை அவங்க பாத்துக்குவாங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்ய முடியாது, கை வைக்கவோ காரியத்தை செய்யவோ முடியாது. அப்படி செய்தால் நியமித்தவர் என்ன செய்வீங்க. ஆனா நீங்க ஒண்ணு பண்ணலாம், நீங்க எல்லாம் சேர்ந்து தேவனிடத்துல முறையிட்டா என்ன செய்வாரு, ஒழுங்கினமான பாஸ்டரை அகற்றிடுவார், ஒழுங்கினமான உலகத்தில் இருக்கிறவர்களை அவர் அகற்றிடுவார். உண்மை இல்லவர்களை என்ன செய்வாரு, நீ சொல்ல ஆண்டவர் நான் போகிறேன் உன்னை பயன்படுத்துவேன். ஹல்லேலூயா. என்ன செய்வாரு, அதுதான் சத்தியம். அதனால நாங்கள் சொல்வது வேற, நீங்கள் சொல்வது வேற. நான் வாய்ப்பு கிடைத்தா நேரடியா கூட சொல்லுவேன், இந்த பயந்து கொண்டெல்லாம் இருக்க மாட்டேன். அது எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருக்கட்டும், தைரியமா மூஞ்சிக்கு நேரம் அப்படி சொன்னதுனாலதான் என்ன யாருக்கும் பிடிக்காது. அதனால தைரியமா நான் சொல்லுவேன். அதனால எனக்கு அதை பத்தி பயம் இல்லை. ஆனா நீங்கள் என்ன செய்யாதீங்க, புறங்குற வேண்டாம். ஏனென்றால் அந்த தகுதிக்கு உங்களால் என்ன செய்யல இது வரைக்குமே வர முடியாது. அதுதான் சின்ன உதாரணம் சொல்றேன். உன் பாக்கில 100 ரூபாய் கிடையாது இன்னைக்கு, சரியா? ஆனா நீ ஆண்டவர் என்ன செய்வ, தேடுவியா? தேட மாட்டான். ஆனா ஊழியக்காரன் அவன் வத்தலோ சொத்தலோ அன்னைக்கு அவன் என்ன பண்ணிதான் ஆகணும், கடமைக்காக கூட இங்க வந்து நின்றுதான் ஆகணும். அவன் சும்மா ஒண்ணும் இல்லை. அதனால அந்த ஸ்டேஜுக்கு உங்களால என்ன பண்ணல, அந்த பயம் இருக்கிறதுனால தானே நீங்க நிறைய பேர் ஊழியத்துக்கு வராம இருக்கிறாங்க, ஜெபிக்க கூட முடியாம ஓடுறாங்க. அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஒருத்தவங்கிட்ட அசிங்கமா கையாந்த கூடாதுன்னு நினைக்கிறீங்க, அதுதானங்க உங்க சுயத்துல வேலைக்கு போறீங்க. அல்லேலூயா. ஒரு சாதாரண விஷயத்துல உங்களால என்ன செய்ய முடியல, அந்த இடத்துக்கு வர முடியலன்னும் போது நீங்க குறை சொல்வதற்கும் என்ன இல்ல, அதுக்கான பாத்திரவான் கிடையாது. நீங்க சரியா இருங்க, இவங்களை அகற்றிட்டு உங்களை என்ன செய்வாங்க, நிக்க வைப்பான். அதை செய்யுங்க முதல்ல. அதனால சபைகளுக்கு விரோதமாய் குறை சொல்வது, தேவனுக்கு விரோதமாய் குறை சொல்வதை விட்டுட்டு நீங்க நானே எப்படி இருப்போம், ஒழுங்கா இருந்து தேவராஜ்யத்தை கட்டுவோம். நீ எல்லாம் யார் பார்த்துக் கொள்வா, அவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அதனால இதெல்லாம் நீங்க என்ன செய்யுங்கள், என்ன பண்ணுங்க, உங்களுக்கு புத்தி சொல்லும் பொழுது எங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும், புத்தி சொல்லணுமா இல்லையா, சொல்லணுமா இல்லையா? ஊருக்கு உபதேசம் பண்ணிட்டு நாங்க என்ன வேணாலும் பண்ணலாமா, இல்லையே. அல்லேலூயா. அதனால சொல்லுகிறவர்கள் சொன்னால் தவறு இல்லை, ஆனால் சொல்லாதவர்கள் சொன்னா
தப்பு தான், கோவம் வரதான், உனக்கு வருமா? இப்ப பாருங்களேன், ஒரு ஆபீசர் முன்னாடி போயிட்டு நீ என்ன கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, ஒண்ணுமே தெரியாம நீங்க வந்து நின்னுங்கிறமான்னு கேட்பானு கேட்க மாட்டேன்னா, அதை நீங்க என்ன பண்றீங்க? 4 வசனத்தை படிச்சுட்டு பைபிள் கொஞ்சம் படிச்சுட்டா என்ன இதோட நான்லாம் சமயம் டீச்சர்லாம் அப்படிதான். நான் பண்ணதில்லை, ஆனா என் நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க என்னத்த டீச் பண்றானோ. ஆனா அவன் படிக்கும் போது தான் டங்குவார் கிழிஞ்சதை பார்த்துருக்கான். ஏன் தெரியுமா? ஒவ்வொருவரும் அந்த நிலையில வந்து போறதும் தெரியும். புரியுதா? அதனால உங்க கஷ்டமே எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நான் சொல்ல வருது என்ன தெரியுமா? அங்க நீ பேசுற, நீ இங்க வரணும்னா நீ சரியாயிரு. ஒன்னு என்ன செய்வார்? பயன்படுத்தும் போது என்ன ஆகும்? வெட்கப்படுகிறவர்கள் வெட்கப்படுவான். அல்லேலூயா. அதாவது சபை மக்கள் என்ன பண்ணணும்? நீங்க இதை உணர்ந்து ஊழியத்தை செய்யுங்கள், ஜெபியுங்கள், சீர்பொருந்துங்கள். நீ ஒழுங்கா இருந்து பாரு, அப்போ குடும்பமே என்ன செய்யும்? நம்மால முடியல பாருன்னு உன்னை பார்த்து வெட்கப்படும். என்ன செய்யும்? வெட்கப்படுகிற நிலை வரும். நீ ஏன் திருந்தல? உனக்கே என்ன வரல? அவனுங்க உன் பிள்ளைகளுக்கு வரும் உணர்வு வரவே வராது. நீங்க முதல்ல ஒழுங்கா இருந்து தேவ பயத்தோடு நடந்து கொள்ளுங்கள். இவங்களால இவ்வளவு செய்ய முடியுது, நம்மால ஒண்ணுமே செய்ய முடியலன்னு அவங்க துக்கப்படுகிற நிலை வரும். அல்லேலூயா. உலகத்துல யார் உடல் அளவிலே பலமா இருக்கிறாங்க, பண அளவிலே யார் பலமா இருக்கிறார்கள் என்று உலக மனிதர்களை போல உலக கிரிகளிலே பலத்தை நம்பி ஓடனினா கிறிஸ்தவ ஜன சத்துருக்கள் முன்பாக தோற்று போவாய். உனக்கு அழுத்தம் கொடுக்கிற ஒவ்வொரு அழுத்தங்களிலே என்ன ஆயிடுவ? நீ தோற்று போய் விடுவாய். நீ ஜெயிக்கணும்னா தேவ பலம் உள்ளவர்களை கூட வைத்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் நீ என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும் என்பதை நீ உணர வேண்டும். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், யோவானின் புத்தகம் எடுத்துக்கொள்வோம். யோவானின் புத்தகம் 1வது அதிகாரம். யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அல்லேலூயா. அப்ப இங்க சொல்லப்படுகிற வார்த்தை, உடன்படிக்கை பெட்டியிலே என்ன இருந்தது? தேவனுடைய வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தான் நமக்கு என்னவா கொடுக்கப்பட்டார்? இயேசுவாக கொடுக்கப்பட்டார். அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிற என்ன பண்ணாரு? உருவமாக அவர் வெளிப்பட்டார். அல்லேலூயா. அப்படி அவரால மட்டும்தான் செய்ய முடியும். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, வெறும் பைபிளை வச்சு இருந்தா விடுதலை வராது. அந்த வார்த்தையின்படி நீங்க நடக்கணும். இயேசு சொன்னது போல நீங்க என்ன செய்யணும்? வாழ கற்றுக்கொள்ளும் பொழுதுதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வெற்றி கிடைக்கும். அல்லேலூயா. அன்னைக்கு இருந்த மாதிரி உடன்படிக்கை பெட்டிய போர் நடக்கும்போது எடுத்துன்னு வச்சுட்டு ஜெயிச்சிட முடியாது. அன்னைக்கு கூட ஒழுங்கா இருந்த போது தேவ கட்டளை அப்படின்னு அந்த வார்த்தைக்கு யாரெல்லாம் செவி கொடுத்தாங்களோ அப்போ உடன்படிக்கை பெட்டிக்கு கூட இருக்கும்போது தான் ஜெயிச்சாங்க. என்றைக்கு அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கை மீறி, கட்டளைக்கு மீறி பொல்லாப்பை செய்தாங்களோ அப்ப அதே உடன்படிக்கையை போரிலே யூஸ் பண்ணால் கூட என்ன வரல? அவங்களுக்கு வெற்றி வரல, தோத்து போனாங்க. நீங்களும் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ ஜனங்கள் அதேதான். தேவனாகிய கர்த்தர் உங்க கூட இருக்கணும். அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள கிரியை செய்து அதன்படி நடக்கணும். அப்பதான் அவர் உங்க கூட இருப்பார். அப்பதான் நீங்க வெற்றி பெறுவீங்க. நீங்க வெறும் சர்ச்சைக்கு வந்துட்டாலோ இல்ல வெறும் பைபிளை சும்மா கையில வச்சுட்டு இருந்தாலோ என்ன வராது. இல்லைன்னா உங்க வீட்டுல வசனம் போர்டு அப்படியே வச்சுட்டீங்களோ பலன் கிடைக்காது. அந்த வார்த்தையை விசுவாசித்து நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கும் பொழுது, நமக்காக வார்த்தையாக வந்த இயேசுவை நம்பும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பலம் வரும். நீங்கள் ஈஸியா என்ன செய்ய முடியும்? உங்களை எதிர்க்கிற பிசாசின் கிரியைகளை, குடும்ப சூழ்நிலைகளை, உலகத்தில் வருகிற எல்லா கிரியைகளையும் என்ன செய்ய முடியும்? உங்களால ஜெயிப்பதற்கான பலனை அது கொடுக்கும். அதனால நீங்க என்ன செய்யணும்? தேவ வார்த்தையை நீங்க கீழ்ப்படிந்து வார்த்தையாக தேவனாக இயேசுவுக்கு நீங்க என்ன செய்யணும்? நீங்க மதிப்பளிக்க வேண்டும். அதுல 27வது வசனம் பாருங்க. யோவான் 1ஆம் அதிகாரத்துல 27 அவர் சொல்றாரு, அவர் எனக்கு பின்வந்தும் என்னிலும் மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரட்சியின் வாரை அழிப்பதற்கும் நான் பார்த்து நல்ல என்றார். அன்றைக்கு ஆசாரியனுக்கு என்ன செய்யல? சவுல் மரியாதை கொடுக்கல. அதற்கு பதில் அவனே என்ன செய்தான்? பலத்தினால, அழுத்தத்தினாலே அவனே சர்வாங்க தவளையை செலுத்தினான். இங்கே சொல்லுகிறது, ஆசாரிய வம்சத்தில் வந்த யோவான் ஸ்நானகன் எல்லாருக்கும் என்ன செய்யறாரு? என்ன செய்யறார்? ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அப்ப இயேசு என்ன செய்கிறார்? ஞானஸ்நானத்திலே பங்கெடுக்க வருகிறார். அவர் சொல்லுகிறார், எனக்கு பின்னே வருகிறவர் என்னை விட மேன்மை உள்ளவர், அவருடைய பாதரை அவருடைய செருப்பை கூட கழட்டுவதற்கு என்ன தகுதி இல்லை. அவர் என்ன தெரியுமா? என்னை விட, இந்த உலகத்தில் போதிக்கிற போதகனை விட, நாம் முன்னோர்கள் கண்ட ஆசாரியனை விட பிரதான ஆசாரியன் நமக்கு கொடுக்கப்பட்டார். அவர் தான் யாரு? நம்முடைய இயேசு. அவர் இல்லையில் நாம் இல்லை.
அதனால நீங்கள் ஒருவேளை ஆசாரியத்துவம் தவறி போகும் என்று நீ நினைப்பியானால் அதை வைத்து பின்மாட்டது போக கூடாது. ஏன் தெரியுமா? நமக்காக பிரதான ஆசாரியன் கொடுக்கப்பட்டிருக்கிறான். நீ அவரை சரியா வேண்டுதல் செய்து உன் பாவத்தை அறிக்கை செய்து நீ ஒழுங்கா ஓடினா இந்த பிரதான ஆசாரியன் ஒரே பலியாகி அவர் என்ன செய்வார்? உனக்காக நிச்சயம் உன்னை கழுவி பயன்படுத்த அவர் வல்லமை இல்லவர். நமக்கு தகுதி கிடையாதுதான், ஆனா அவர் நம்மை தகுதிப்படுத்துவார். நீங்கள் தேவ பிள்ளைகள், ஆசாரியர் சரியில்லை அப்படின்னு விலகலாமா? இல்லை. பிரதான ஆசாரியர் உண்டு. அதனால அந்த சர்ச்சில் மதிக்காம போயிடலாமா? இல்லை. நாம் அந்த சர்ச்சில் தான் போகணும். ஆண்டவரை நோக்கி பார்த்து ஓடணும் சரியில்லாத இடத்துல. அப்ப ஆண்டவர் உன்னை ஆசாரியனாக மாற்றுவார். என்ன செய்வாரு? ஒன்ன ஒரு நாள் பயன்படுத்தும் போது இதற்கு நீ என்ன செய்ய முடியும்? வாழ்ந்து காட்டி, தேவ பிள்ளைகளா இப்படி இருக்க முடியும், நீ வாழ்ந்து காட்டு. தேவன் உன்னை என்ன செய்வாரு? பயன்படுத்துவான். சோ இதை நீங்க என்ன செய்யணும்? நன்கு உணர வேண்டும். 29ஆம் வசனம், மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அன்னைக்கு சர்வாங்க தகன பலி கொடுக்கிற கிரியைகள் இருந்தது. இனி அந்த பலி தேவையில்லை. நீ கஷ்டப்பட்டு வேதனை சிந்தி என்ன பண்ணா? உன்னை வருத்தி கொண்டு உன் பாவத்தை நிவர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் இன்றைக்கு இல்லை. அன்னைக்கு நீ என்ன செய்யணும்? பலி கொடுத்தாதான் என்ன செய்ய முடியும்? உன்னை சுத்தம் பண்ண முடியும். இன்னைக்கு அந்த நிலை இல்ல. அவரே ஒரே பலியாய் இயேசு சிலுவையில் என்ன பண்ணாரு? தன் ரத்தத்தை சிந்தி உங்களை என்ன பண்ணிட்டாரு? கழுவிட்டாரு. அப்ப மீண்டும் பாவம் செய்யறோமே அப்படின்னு ஒன்னே ஒண்ணுதான். நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உன் பாவத்தை என்ன செய்யணும்? அறிக்கை செய்து இன்னிலிருந்து விட்டு விடுவது முடியாத நல்ல காரியத்தை நீ செய்ய செய்ய ஆண்டவன் என்ன செய்வாரு? கழுவி நிலை நிறுத்துவார். நீ சீர் பொருந்தினால் போதுமான ஒன்று. இதற்காக நீ என்ன செய்ய தேவையில்லை. எந்த பலி முறைகளை செய்ய வேண்டாம். உன்னை வருத்தி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நீ செய்த தவறை மனம் கசந்து ஒப்பு கொடுத்து, நான் நல்வழியில போகிறேன், என்னை மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுமாண்டவரை உண்மையா திருந்தி கேட்டீங்கன்னா இயேசுவின் ரத்தம் உன்னை கழுவி என்ன செய்யும்? மீண்டும் நல்ல மனிதனாக மனுஷியாக உலகத்தின் மத்தியில் என்ன செய்ய உன்னை பயன்படுத்து. நீ எதுல தோத்து போனியோ, எதுல நீ அழுத்தங்களை சந்தித்தாயோ, அதுல இருந்து என்ன செய்வார்? உன்னை மீண்டும் தூக்கி எடுக்க அவர் வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அன்றைக்கு சவுல் பெலிஸ்தர் என்கிற சத்துருக்களோடு தன் மக்களை பாதுகாக்க போராடினான். இன்றைக்கு தேவ பிள்ளைகள் சமுதாயத்தின் மத்தியிலும், சபைகளின் மத்தியிலும், குடும்பத்தின் மத்தியிலும், வேலை ஸ்தலங்களின் மத்தியிலும் போராடி என்ன செய்யணும்? நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய நிலை இருக்கிறது. அப்ப நீங்கள் எப்படி அன்றைக்கு சவுல் நேரடியான போரை செய்தார், இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட போரை செய்ய வேண்டும் என்பதை வேத வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கடைசியாக எபேசியரின் புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். கடைசியாக எபேசியர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 18 வசனங்களை வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகள் நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கண்யையும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அமைத்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். ரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். அல்லேலூயா. வசனம் எவ்வளவு தெளிவாய். இக்கால கிறிஸ்தவர்கள் போராட வேண்டியது மனிதனிடத்தில் அல்ல. யாரிடத்துல? அதிகாரம், ஆளுகை, பிசாசின் கிரியைகள். இதுதான் இன்னைக்கு சபை ஆட்டி படைக்குது, உன் குடும்பத்தை ஆட்டி படைக்குது. எப்படின்னு கேக்குறியா? ஆளுகிறவன் எதிராக ஒண்ணு என்ன செய்வான்? தன்னுடைய மக்களை ஒடுக்க ஆரம்பிக்கிறான். அதிகாரிகள் நீதி செய்கிறவர்களுக்கு உதவி செய்யாமல் அநீதி செய்கிறவர்களுக்கு என்ன செய்யறாங்க? உதவி செய்கிறார்கள். அப்ப நீ வேலைக்கு போகும்போது நீதியா இருந்தா உனக்கு உதவி வரல,
நீ என்ன செய்யற? அநீதி செய்ய வேண்டிய நிலை, அழுத்தங்கள் கொடுக்கப்படுது. நேர்மையா உன்னால உழைக்க முடியல. அநீதி செய்கிறவங்க தான் நல்லா முன்னேறான். நியாயமா இருக்கிறவங்களுக்கு உயர்வு கிடைக்கல, பிசினஸ்ல முன்னேற முடியல, குடும்பத்திலே சமாதானம் வாழ முடியல. நான் நல்லா ஜெபிக்கிறேன், ஆனா அந்த குடும்பத்திலே ஆண்டவரை தேடாம உலகத்துக்கு ஓடுற பிள்ளைங்க அந்த வீட்டுக்கு என்னவா இருக்கிறாங்க? சத்துருவா இருக்கிறாங்க. அவங்க செய்த பாவங்கள் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு என்னவா இருக்கு? இடர்ல உண்டு பண்ணுது, அவங்களுடைய பக்தி விருத்தியை தடுக்குது. அப்ப அவங்களுக்கு அழுத்தம் எதனால் வருது? தன் குடும்பத்தில் இருக்கிற சீர்கேடுகளால. சபைகளுக்கும் சபை போதகர்களுக்கும் அழுத்தம் கொடுக்கப்படுது. எதனால? அதிகாரம், ஆளுகையினாலே. சபைகள் சீர் பொருந்தாதனாலே போகிற இடத்துல கேட்கிறார்கள், நீ எந்த சபைக்கு போகிற? உனக்கு ஒழுங்கினமா இருக்கிறாயே, உனக்குள்ள சத்தியமே இல்லையே, நீ ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதுக்கு நாங்களே பரவாயில்லை என்று அழுத்தங்கள் கொடுக்கப்படுகிறது. யாருக்கு? போதகருக்கு. உன் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாய் என்கிற அழுத்தம் கொடுக்கிற பொழுது சோர்வு நிலை ஏற்படும் இல்லையா? அதுவும் இன்றைக்கு இருக்கிற ஆளுகை, அதிகாரம் என்ன பண்ணுது? இன்னைக்கு சபைக்கு விரோதமாக, சபை போதகருக்கு விரோதமாக, விசுவாசிகள் விரோதமாக என்ன பண்ணுது? நெருக்கடிகளை கொடுக்கிற பொழுது அவங்க என்ன ஆகுறாங்க? சொல்லுங்க, இதெல்லாம் மனுஷன் செய்வதல்ல, இதை வைத்து பிசாசு தான் செய்வான். கெட்டதை செய்கிறவர்களை கொண்டு அசுத்த ஆவிகள் என்ன செய்யும்? அவர்களுக்குள்ள இருந்து இந்த காரியத்தை நடப்பிக்கும். நல்ல மனது இருக்கிறவர்களாலே நீதி செய்கிறவர்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? இடர்கள் செய்ய முடியாது. ஆனால் அதை மீறி அவர்கள் செய்வார்கள். அவர்களுக்குள்ள என்ன இருக்கிறது? கெட்ட குணங்களும் கெட்ட ஆவியின் கிரியைகள் இருக்கிறபடியினாலே அவர்கள் உண்மையில் அவர்களை என்ன செய்கிறார்கள்? அழுத்தங்களை கொடுத்து தேவனை தேட விடாதபடி, நல்லதை செய்ய விடாதபடி, நீங்கள் முன்னேற விடாதபடி உங்கள் பொருளாதாரத்திலே தடையை ஏற்படுத்துகிறது. நீ இன்னைக்கு நிறைய பேர் ஏன் ஜெபிக்க வரலன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? வேலை கிடைக்காது, லீவ் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? அப்ப அழுத்தங்களை கொடுக்கிறார்கள் இல்லையா? உன் பிசினஸ்ல அழுத்தங்களை கொடுக்கிறார்கள். உனக்கு ஜெபிக்கிற குடும்பத்துக்கு என்ன செய்கிறார்கள்? அழுத்தங்களை கொடுக்கிறார்கள். யார் கொடுக்கிறார்கள்? பொல்லாத ஆவியுடைய குடும்பங்கள் நல்ல குடும்பத்துக்கு அழுத்தங்களை கொடுக்கிறது. அவர்கள் மேல வரக்கூடாது, அவர்கள் நன்மை செய்யக்கூடாது, அவர்கள் பலப்படக்கூடாது என்ற அழுத்தங்களை கொடுக்கிறார்கள். சபைகள், சத்தியம் உள்ள சபைகள் மேல எழும்பக்கூடாது. சத்தியம் போய்விட்டால் மக்கள் என்ன ஆவாங்க? தெளிவடைவாங்க. அவர்களுக்கு அதிகாரம், ஆளுகை என்ன செய்கிறது? அழுத்தங்களை கொடுக்கிறது. இதனாலதான் பயப்படுறோமே தவிர மனுஷனை பார்த்தல்ல. உள்ள இருக்கிற இந்த ஆவியின் கிரிகள் உங்களுக்கு தெரியாதது, ஆனா தேவ பிள்ளைகளுக்கு நன்கு தெரியணும். உன் குடும்பம் நல்லது செய்து உன்னை எதிர்க்குதுன்னா அது ஒண்ணு இல்ல, உனக்குள்ள இருக்கிற தேவ ஆவி எதிர்க்கிறது. சபை மக்கள் சத்தியத்தை எதிர்க்கிறார்களானால் அவர்கள் யாரை எதிர்க்கல? என்னை அல்ல, சத்தியம் உள்ள தேவனை எதிர்க்கிறார்கள். உலக ஜனங்களும் பொல்லாதவர்களும் ஆளுகிற அதிகாரம் படைத்தவர்களும் நல்லதை எதிர்க்கிறார்களானால் அவர்களுக்கு என்ன இருக்கு? தேவனை எதிர்க்கிறார்கள். உன்னையும் நம்மையும் அல்ல. யாரை எதிர்க்கிறார்கள்? தேவனையே, படைத்தவரையே அவர்கள் எதிர்க்க துணிகிறார்கள் என்ற அர்த்தம். அல்லேலூயா. உலக மக்களுக்கு தெரியலன்னா பரவாயில்ல, உனக்கு தெரியணும். நாம் இந்த காலத்துல எதோடு போர் செய்ய வேண்டும்? கண்ணுக்கு தெரியாமல் இப்படி ஒளிந்து கொண்டு தேவ மக்களை ஒடுக்கி கொண்டிருக்கிற, சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிற பொல்லாத ஆவியின் கிரியைகளை ஜெயிக்க வேண்டும். அதிகார ஆளுகை என்கிற பெயரிலே என்ன பண்றாங்க? இன்றைக்கு பிசாசின் கிரியைகள் செயல்படுவதே, அதை நீ ஒடுக்கி ஆக வேண்டும். அதற்கு மாம்ச பலத்தில் அல்ல, ஞானம், உலகம் கற்றுக் கொடுக்கிற ஞானத்தில் இதை செய்ய முடியும். நிறைய ஜனங்களை வைத்து இதை செய்ய முடியாது. விசுவாசம் உள்ள ஜனங்களோடு கொஞ்சம் பேர் இருந்தாலும், விசுவாசம் உள்ள ஜனத்தோடு, விசுவாசம் உள்ள ஜபத்தோடு, சத்தியத்தோடு நீங்க என்ன செய்யணும்? அதற்கான ஆயுதம் தான் சர்வாயுத வர்க்கம். அப்படின்னு தெரியுமா? நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய கவசமே அது. அல்லேலூயா. பெல்ட், அப்புறம் ஹெல்மெட், அப்புறம் மார்க்கவசம், அப்புறம் பாதரட்சை. இதெல்லாம் எதற்கு? உன்னை சுத்திகரித்துக் கொள்ள, உன் மனசை கெடுத்துறாம இருக்கிறதுக்கு என்ன வேணாம்? என்ன வேணா? அது என்ன வசனம் சொல்லுதா இல்லையா? மார்க்கவசம் எதற்காக? நீதி. உன் மனசு அலப்பாய்ந்து கெட்டுடக்கூடாது, நீ நீதி உள்ள பிள்ளையா வாழணும் என்பதற்காக. மண்டை சரியா இருந்தா என்ன செய்ய முடியும்? அப்ப மூளை குழம்பிடக்கூடாது, மூளை தெளிவா இருக்கணும். அப்பதான் உடம்பு அது சரியா வழிநடத்தும். அதனாலதான் நமக்கு என்ன வேணும்? அதனுடைய ஆயுதங்கள், நம்முடைய பாதுகாக்கக்கூடிய சத்திய வசனம் தான் அந்த பட்டயம். விசுவாசம் ஜெயிக்கிற ஒரே ஆயுதம் தான். சத்தியத்துல சரியா இருந்தால் அது என்ன செய்யும்? விசுவாசம் ஜெயிக்கும். தேவாவிலே நீங்க சரியா இருந்தால் உன்னை எதிர்த்து அசுத்த ஆவிகள் தானாய் பயப்படும். நீ அதை செய்யாம குடும்பத்து மேல கோபத்தை காட்டிக்கிட்டு, சபை மேல கோபத்தை காட்டிக்கிட்டு, உலகத்தில் இருக்கிற மக்கள் மேல கோபத்தை காட்டிக்கிட்டு, ஆளுகிறவர்கள் மேல கோபத்தை காட்டிக்கிட்டு, அதிகாரிகள் மேல கோபத்தை காட்டுவதனால என்ன வராது? மாற்றங்கள் வராது. அவங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்கிற கெட்ட காரியங்கள், அசுத்தங்கள் என்ன செய்யணும்? வெளியேற வேணுமானால் நீ ஜெபிக்க வேண்டும்.
நீ சீர்பொருந்தி ஒழுங்கா இருக்க வேண்டும். அப்பொழுது தேவன் உங்களுக்கான போரிலே என்ன கொடுப்பாரு? வெற்றியை கொடுப்பார். அப்பொழுது சமாதானமான குடும்பம், விருத்தி அடைந்த உண்மையுள்ள சபை வளர்ச்சி, பிசினஸ்லே, உங்களுடைய குடும்ப ரீதியிலே, உங்க சமுதாயத்திலே உங்களுக்கான அங்கீகாரம் தானாய் தேவன் என்ன செய்வாரு? ஏற்படுத்துவார். இனி சத்துருக்களே இல்லாத நிலையை அவர் ஏற்படுத்துவாராக. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா?